அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்வச் சர்வேக்ஷான் ரேங்கிங்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்வச் சர்வேக்ஷான் ரேங்கிங்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இந்தோர் வந்து 8th டைமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எடுத்திருக்காங்க. 8th கன்சிக்யூட்டிவ் டைமா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. அடுத்ததா அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் பிளஸ் சிட்டிஸ் கேட்டகரியில வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வந்திருக்காங்க. ஸோ வெஸ்ட் கங்கா டவுனா வந்து பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ரேங்கிங்ஸை யாரு ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். ஏன்னா இங்கே எல்லாமே அர்பன் சிட்டிஸ் தான் ரேங்கிங் பண்றாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அடுத்தது, பிரெண்டா ரெனால்ட்ஸ் ஆஃப் கனடா and Kennedy Ode of Kenya have been conferred with Mandela Award 2025 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கனடாவோட பிரெண்டா ரெனால்ட்ஸ்க்கும் கென்னடி ஓடே ஆஃப் கென்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா மண்டேலா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அவார்டட் பை யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் ஜெயின் மேனுஸ்கிரிப்டாலஜி வில் பி ஹெல்டன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க நடக்க போகுதுன்னா குஜராத் யூனிவர்சிட்டியில குஜராத்ல நடக்க போகுது. சரியா? இது யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர்னு போட்டக்கூடாது, மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து இந்த ஒரு விஷயத்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, இந்தியா இஎஃப்டிஏ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வில் கமன்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இஎஃப்டிஏவோட இஎஃப்டிஏ அப்படின்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு 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 ஆர்கனைசேஷன். அதுல வந்து பாத்தீங்கன்னா லீச்சஸ்டெயின் அப்படிங்கிற கண்ட்ரி இருக்காங்க. அடுத்தது ஐஸ்லாண்ட், ஸ்வீடன், அடுத்தது நார்வே. இந்த 4 கண்ட்ரீஸும் வந்து இருக்காங்க. சரியா? ஸ்வீடன் அண்ட் நார்வே இவங்கலாம் இருக்காங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் எப்போ கமெண்ட்ஸ் ஆக போகுது அப்படின்னா October 1, 2025 இருந்து கமெண்ட்ஸ் ஆக போகுது. சரியா? லாஸ்டா, இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டே அப்படிங்கிறது ஜூலை 18. சரியா? இந்த டே அன்னைக்கு தான் நமக்கு மண்டேலா அவார்டு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷனல் நெல்சன் மண்டேலா டே அப்படின்னா ஜூலை 18. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.